நண்பர்களே, நான் தான் அவங்க சிம்பிளி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு காம்போ ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமருக்கோ எங்கேயோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சென்ட் பண்ணுறீங்க. அது என்ன ஆகுதுன்னா, ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் ஒரு 3 ப்ராடக்ட் சென்ட் பண்ணீங்க. 3 ப்ராடக்ட்ஸ் வராமல் உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் தான் வந்துச்சு, மீதி 2 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகுது. அது கொரியர் ரிட்டர்னாகவும் இருக்கலாம், இல்லாட்டி கஸ்டமர் ரிட்டர்னாகவும் இருக்கலாம். அது எது வேணாலும் இருக்கட்டும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி கிளைம் ரீஃபண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் டேஷ்போர்டுக்கு வந்துடும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, பேமெண்ட்ஸ்குள்ளார நீங்கள் செல்லார் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணிப்போம். இந்த இடத்துல கிளிக் பண்ணது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரைட் சைடில் ரேஸ் நியூ கிளைம்னு போட்டிருக்கல, இது மேலே கிளிக் பண்ணிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ வித் ரிசீவ்ட் ரிட்டர்ன் பேக்கெட். ஒருவேளை உங்கள் ரிட்டர்ன் பேக்கெட்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒருவேளை did not receive a return packet, ஒருவேளை உங்கள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ப்ராடக்ட் டெலிவர்டுன்னு காமிக்குது, ஆனால் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகலை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காம்போ ப்ராடக்ட்டை நம்ம டிக்கெட் ரேஸ் கிளைம் ரீஃபண்ட் கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஐடி கேட்கும். உங்களோட ரிட்டர்ன் பேக்கேஜ் மேலே ட்ராக்கிங் ஐடி இருக்குல்ல, அந்த ட்ராக்கிங் ஐடி நீங்கள் இந்த இடத்துல அப்படியே இது பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல ட்ராக்கிங் ஐடி வைக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக்கிங் ஐடி வைக்கிறேன். ஸோ ட்ராக்கிங் ஐடி நம்ம வச்சுட்டு சர்ச் கொடுத்தோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆயிருக்குதுன்றது இந்த இடத்துல காமிக்கும். அதே மாதிரி ட்ராக்கிங் ஐடியும் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் ஆன எஃபெக்டட் ப்ராடக்ட் இருக்குல்ல, இது மேலே இதை அப்படியே செலக்ட் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ரொசீட் டு ரேஸ் கிளைம் இருக்குல்ல, அது மேலே நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். இந்த இடம் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் ஷிப்பிங் லேபிள் இருக்குல்ல, ஷிப்பிங் லேபிளோட பிக்சர் அப்லோட் பண்ண சொல்லுது. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் இஷ்யூ, உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வந்துச்சுல்ல, ஸோ அதுக்கான ப்ரூஃப் என்னன்றது நம்ம எப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள். ரிட்டர்ன் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அது எதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், மோஸ்ட்லி எந்த சைட்லேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், பார்த்துங்க. இப்போ பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்திருக்குங்க. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி கிளைம் பண்ண போகிறோம். எப்படி கிளைம் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும். மோஸ்ட்லி இதுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கு ரிட்டர்ன் கிளைம் பண்ணும்போது மோஸ்ட்லி வீடியோஸ் தேவைப்படாது. இதோட இமேஜஸ் சப்மிட் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்தெந்த இமேஜஸ் சப்மிட் பண்ணவங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க இந்த சைடு ஃபுல்லாக. அதே மாதிரி லேபிள் கிளியராக தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி லேபிள் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதோட ஃபோட்டோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு எடுத்தோம்ல, அதே மாதிரி இப்போது பேக் சைடும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். இதோட ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபுல்லாக 4 சைட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள ரிட்டர்ன் ப்ராடக்ட் இருக்குல்ல, ரிட்டர்ன் ப்ராடக்ட் எது வந்துச்சோ அதோட ஃபோட்டோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிட்ஸோட ட்ரெஸ் வந்திருக்குங்க. இது நான் அமிச்ச பொருள் பதில் வேறு பொருள் வந்திருக்கு. ஸோ இதோட ஃபோட்டோ அப்படியே கம்ப்ளீட்டாக இதோட ஃபோட்டோ வச்சு நம்ம எடுத்துப்போம். இதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அதே மாதிரி பின்னாடி ஒரு ஃபோட்டோ, ஓகேவா? இது ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இது மட்டும் எடுத்தால் போதுங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். அதுவே உங்களோட காம்போ ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது எப்படி காம்போ ப்ராடக்ட்டில் நீங்கள் 2 ப்ராடக்ட் அமிச்சிங்க, ஓகேவா? அதில் உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்துச்சு, சிங்கிள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் வரல, அதுக்கு நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறது பார்ப்போம். இந்த ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தால் போதும், வேறு எந்த ஃபோட்டோஸும் தேவைப்படாது. அது நம்ம எப்படி ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ணி நம்ம கிளைம் வாங்கலான்னு பார்க்கலாம், செல்லர் போர்ட்டலில் போய். ஓகே, இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம எது மெயின் பிக்சர்ஸ் எதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம ரிட்டர்ன் ப்ராடக்ட்லேருந்து, அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். தேவையானது எந்த சைட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துக்கணுன்றது நீங்கள் கிளியராகவே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஷிப்பிங் லேபிளில் பிக்சர் எடுத்தோம்ல, அதை நம்ம அப்படியே இந்த இடத்துல அப்லோட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா
இதை அப்படியே அப்லோட் பண்ணிவிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பிங் லேபிள் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட், ஒருவேளை உங்களோட மெயின் ப்ராடக்ட் சிங்கிள் ப்ராடக்ட் அமிச்சிங்க, நீங்கள் ஒரு பொருள் அமிச்சிங்க, ஆனால் அந்த பொருள் உங்களுக்கு ரிட்டர்னில் வரவே இல்லை, வேறு பொருள் ஏதோ வந்துச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட் இல்லாட்டி உங்களோட பேட்ச் ஆக்சரிஸ். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சார்ஜர் அனுப்புறீங்க, சார்ஜரில் நீங்கள் கேபிளும் சேர்த்து அனுப்புறீங்க, சார்ஜரும் அனுப்புறீங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது சார்ஜர் இருக்குது, ஆனால் அதில் இருக்க கேபிள் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஆக்சசரி செலக்ட் பண்ணிக்கலாம். காம்போ ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா காம்போ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின் ப்ராடக்ட் சிங்கிள் ப்ராடக்ட் நீங்கள் அமிச்சிங்க, சிங்கிள் ப்ராடக்ட் இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் அமிச்சிங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதோ சார்ஜரோ ஏதோ வந்துச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மெயின் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காம்போ ப்ராடக்ட்டை நம்ம கிளைம் பண்ணுறதுனால காம்போ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஐட்டம் டைப், இஷ்யூ டைப்னு இருக்குல்ல, இஷ்யூ டைப் மேலே இது கேட்குது பார், மோர் தென் ஒன் ப்ராடக்ட் ஃப்ரம் காம்போ வேர் டேமேஜ். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு சார்ஜர் அனுப்புறீங்க, 3 சார்ஜர் காம்போ ப்ராடக்ட்டில் அனுப்புறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குது, மீதி 2 ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 1 ப்ராடக்ட் ஃப்ரம், இப்போது 3 ப்ராடக்ட்ஸ் அனுப்புறீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 ப்ராடக்ட் ஃப்ரம் காம்போ வேர் ஃபேக். ஒருவேளை நீங்கள் 3 ப்ராடக்ட் அனுப்புறீங்க, ஒரு ப்ராடக்ட் கரெக்டாக இருக்குது, மீதி 2 ப்ராடக்ட் ஃபேக்காக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ ரிசீவ்ட் ஏ ஃபேக் ப்ராடக்ட், ஒருவேளை டோட்டல் ப்ராடக்ட் காம்போ ப்ராடக்ட் இப்போ நீங்கள் 3 பொருள் அனுப்பிச்சிங்க, 3 பொருளுக்கு பதில் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பொருள் வந்துச்சு, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒருவேளை உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஃபேக்கான ப்ராடக்ட் வந்துச்சு, இப்போ நீங்கள் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் அனுப்புறீங்க, ஃபேக் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் காம்போ வாஸ் மிஸ்ஸிங், இப்போ நான் 3 ப்ராடக்ட் அனுப்பிச்சேன்ல, அதில் ஒரு ப்ராடக்ட் தான் வந்துச்சு, மீதி 2 ப்ராடக்ட் மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் இஷ்யூ கேட்குதுல்ல, இதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அப்லோட் யுவர் எவிடன்ஸ், நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம்ல, அது எல்லா ஃபோட்டோஸும் இந்த இடத்துல நம்ம கிளியராக சப்மிட் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஃபோட்டோஸ் கேட்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் மினிமம் 3 ஃபோட்டோஸ் ஃப்ரம் தி எஃபெக்டட் ஐட்டம்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இதை நம்ம கொடுத்துடுவோம். மறுபடியும் 2வது நம்ம எந்தெந்த சைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம எதாவது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்தெந்த சைட்லேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும், எதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோமோ நம்ம எல்லாமே இந்த இடத்துல நம்ம அப்படியே இதை கொடுத்துடுவோம். ஒன்று பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் பேக்கேஜ் ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோ, அதே மாதிரி பேக்கேஜ் பேக் சைடு ஃபுல் ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம்ல, அது ஒன்று, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்ல, நம்ம உள்ளோட ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வந்துச்சோ நம்மளுக்கு அதோட ஃபோட்டோ அப்படியே எடுத்து நம்ம இந்த இடத்துல சப்மிட் பண்ணிவிடுவோம். மினிமம் 3 ஃபோட்டோஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 3 ஃபோட்டோஸ் மினிமமாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நான் கொடுக்குற எல்லா சைட்ஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துங்க. பேக்கேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி சொன்னல, அந்த மாதிரி எல்லா பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல சப்மிட் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சப்மிட் பண்ணிவிட்டு ஓகே, எஃபெக்டட் ப்ராடக்ட்ஸ் குவான்டிட்டி எஃபெக்டட், எத்தனை குவான்டிட்டி எஃபெக்ட் ஆனதுன்றது நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையர், ஓகேவா, ஃப்ளையர் வெரிஃபிகேஷன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பிக்கப் எடுக்கிறது வருவாங்களா, அவங்க தானே ரிட்டர்ன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெரிஃபிகேஷன் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1 டைம் பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா 1 டைம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ரிட்டர்னை சக்ஸஸ்ஃபுல்லியாக வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளையர் அவங்க ஸ்கேன் பண்ணாங்களா இல்லையான்றதா மெயின் இஷ்யூ. ஓகேவா? எக்ஸ்பெக்டட் ஃப்ளையர் ஐடி இது இருந்துச்சு, ஆனால் அவங்க ஃப்ளையர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ஸ்கேன் பண்ணலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களோட ப்ராடக்ட் கிளைம் ஆகிடும். ஒன்ஸ் அவங்க ஃப்ளையர் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா அது பிக்கப் காயோட இஷ்யூ, நம்மளோட இஷ்யூ கிடையாது. ஓகேவா? அவங்க தான் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு கிளைம் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சப்மிட்னு ஆப்ஷன் இருக்கும், சப்மிட்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட கிளைம்ன்றது ப்ராசஸிங் போயிடும். ஒன்ஸ் ப்ராசஸிங் போனதுக்கப்புறம் அவங்க அது வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ரூவ்டு இடத்துல வந்துடும். சப்போஸ் ஒரு வேளை அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட்ன்றது நாட் அப்ரூவ்டு இடத்துக்கு மூவ் ஆகிடும் உங்களோட கிளைம்ன்றது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா awaiting your response. சப்போஸ் இப்போ நீங்கள் ப்ரூஃப்காக சம் இமேஜஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த இமேஜஸ் அவங்களுக்கு பத்தலை, அந்த ப்ரூஃப்ஸ் அவங்களுக்கு பத்தலை, எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு awaiting your responseன்றது இந்த இடத்துல வந்துடும். சப்போஸ் நீங்கள் ப்ரூஃப் கொடுத்தீங்க, ப்ரூஃப் கொடுக்கல, நீங்கள் ஒருவேளை ப்ரூஃப் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா சம் பீரியட் இருக்கும், ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணலன்னா
அந்த டிக்கெட்ன்றது, ஸோ அந்த கிளைம்ன்றது இந்த இடத்துக்கு க்ளோஸ்ட் ஃபார் நோ ரெஸ்பான்ஸ், க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ரெஸ்பான்ஸை. ஸோ உங்களோட கிளைம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, அந்த ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கலன்னா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற உங்களுக்கு கிளைம்ன்றது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி அவைட்டிங் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் உங்களோட ப்ரூஃபை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் எது கேட்குறாங்களோ அது நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கிளைம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படியும் ஆகலைன்னா நீங்கள் சப்மிட் பண்ணலன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் க்ளோஸ்ட் ஃபார் நோ ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும், இந்த டேப்புக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃப்ளிப்கார்ட்டில் ரிட்டர்ன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இதே மாதிரி நம்ம அமேசான்லேயே எப்படி நம்ம ரிட்டர்ன்ஸை கிளைம் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற நான் நம்புறேன். ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, டாடா, பாய்.